Hi everyone, I'm Sandhya. I'm a chartered accountant. இன்னைக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் கிளாஸில் ஃபர்ஸ்ட் சாப்டராக நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸோட பேசிக்ஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டென்ட் கொஞ்சம் புவராக இருக்கும். ஐம் ரியலி சாரி, நான் மொபைலில் எடுக்கிறதுனால இது அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைமில் இருந்து கொஞ்சம் நல்லா எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஐம் ரியலி சாரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பாலஜைஸ் கேட்டுக்கிறேன். அண்ட் கேட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவலில் நம்ம எப்போவுமே பார்த்துருப்போம். ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறச்சே ஃபர்ஸ்ட் ரூலாக இந்த பர்சனல் ரியல் நாமினல் அக்கௌண்ட்டில் இந்த ரூலை நம்ம படிச்சிருப்போம். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் வாட் கம்ஸ் அண்ட் வாட் கோஸ் அப், நாமினல் வாட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இதை பேசிஸாக வச்சு அடுத்தடுத்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம நார்மல் லெவலில் படிப்போம். இது வந்துட்டு உங்களுக்கு மக்கப் பண்ணி பண்ணுறபடி இருக்கும். இது வந்து ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதை வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்க ஏன் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் தெரியாது. ரியல் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோம், வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அப் தெரியாது. ஸோ வி டோன்ட் நோ ஆக்சுவலி. ஏன்னா இதுதான் ரூல், இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இதே தான் இந்த கான்செப்டே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு let me go to the next point. எப்போவுமே அக்கௌண்டிங்கில் 5 heads ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா அசெட், லயபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், இன்கம், ஈக்விட்டி. இந்த 5 போர்ஷனுமே ஒரு அக்கௌண்டிங்கில் மெயினான ஒரு திங். ஸோ இந்த 5துலேயும் நீங்கள் கிரிப் எடுத்துட்டிங்கன்னா இந்த 5 ஹெட்ஸையும் இதோட அக்கௌண்டிங்கையும் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கிரிப் எடுத்துட்டிங்கன்னா தென் யூ ஆர் த கிங் இன் அக்கௌண்டிங். ஐ கேன் அஷ்யூர் யூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அசட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வில் ஹாவ் அ டெபிட் பேலன்ஸ். லயபிலிட்டி, இன்கம், ஈக்விட்டி வில் ஹாவ் அ கிரெடிட் பேலன்ஸ். இந்த ரூலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Asset and expense which is always having debit balance, and liability, income, equity will have always credit balance. இன்னொரு டவுட் வரலாம், அசெட் சொத்து, எக்ஸ்பென்ஸ் செலவு, ஆனால் ரெண்டும் எப்படி டெபிட் பேலன்ஸில் வருது? இன்கம், இட்ஸ் அன் இன்கம் வரவு, அண்ட் liability which we need to pay to someone else, அது எப்படி கிரெடிட் பேலன்ஸ்? ரெண்டுமே கனெக்டிவிட்டியே இல்லையே, அது எப்படி நீங்கள் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குன்னு கூட கேட்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ ஒன் பை ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே அசெட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இந்த ரெண்டுத்தையும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு எப்போவுமே நீங்கள் காசை எப்போ செலவு பண்ணுவீங்க? ஒன்று அசெட்க்கு, இன்னொன்று நம்ம எக்ஸ்பென்ஸ்க்காக. ஸோ எப்பப்பெல்லாம் ஸோ அசெட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஏன் டெபிட் பேலன்ஸில் இருக்குது? அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின். ஏன்னா இப்போ நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்கன்னா எதுக்கெல்லாம் பண்ணுவீங்க? டு பை அசெட் ஆர் டு மேக் எக்ஸ்பென்ஸ். இந்த ரெண்டுத்துக்காக மட்டும்தான், வேறு எதுக்குமே செலவு பண்ண மாட்டீங்க. ஒன்று சொத்து, இல்லை செலவு, இந்த ரெண்டு தான். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் பணத்தை செலவு பண்ணுறீங்களோ அப்பப்போ அதோட கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட்ஸ் வில் ஹாவ் அன் அசெட் ஆர் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி தான் இப்போ பணம் உள்ளே வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று இன்கமாக வரும், அதாவது சேல் பண்ணும்போது, இல்லைன்னா லயபிலிட்டி யாருக்கிட்டையாவது கடன் வாங்கும்போது வரும், இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் பணம் போடும்போது வரும். ஸோ ஒரு கம்பெனிக்கு எப்படி பணம் வரும், எப்படி வெளில போகிறது, அதை பேஸ் பண்ணி தான் டெபிட் கிரெடிட் பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லயபிலிட்டி அப்படின்றது பணம் இதெல்லாம் பணம் உள்ளே வரக்கூடிய கேட்டகரி. whenever the money comes in we credit the corresponding accounts. So whenever the money goes out we debit the corresponding accounts. ஸோ அதை தான் நம்ம என்ன படித்தோன்னா, நீங்கள் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் எது உள்ளே வருதோ அப்போ டெபிட் ஆகிடும். whatever goes out will be credit. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவர் ரிசீவ்ஸ் த மணி அப்படின்னா தென் இது வந்து டெபிட் பேலன்ஸ் ஆகிடும். எப்போ ஒன்று வெளியில் போதோ அப்போ அது கிரெடிட். ரியல் அக்கௌண்ட்டில் அதே மாதிரி தான், எது உள்ளே வருதோ அதுதான் வந்துட்டு டெபிட் ஆகும், எது வெளியில் போதோ அது கிரெடிட் ஆகும். இந்த நாமினல் அக்கௌண்ட்லேயும் ஏன் எக்ஸ்பென்ஸை வந்து டெபிட் பண்ணுறாங்கன்னா பணம் வெளில போகும், அதுக்கு கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட்டாக எக்ஸ்பென்ஸ் தான் உள்ளே வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் நாமினல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் கெயினை ஏன் கிரெடிட் பண்ணுறோன்னா அப்போ தான் பணம் உள்ளே வரும், அது கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட் இன்கமாக கெயினாகவோ தான் வரும். ஸோ அதனால் இதை கிரெடிட் பண்ணுறோம். எப்பப்பெல்லாம் உள்ளே வருதோ அப்போ டெபிட், எப்பப்பெல்லாம் வெளியில் போதோ அது கிரெடிட். ஸோ விச் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தீஸ் ரூல்ஸ். ஸோ கீழே வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரூலை வச்சு நான் ஒவ்வொரு அக்கௌண்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்டிங் போவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்ட் பெய்ட் rupees 10,000 இன் கேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கேஷாக 10,000 ரூபாய் வந்துட்டு ரெண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேஸில் என்ட்ரி போடுறச்சே ஃபஸ்ட்டு ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். ரெண்ட்டுன்றது நமக்கு எக்ஸ்பென்ஸ்.
ஸோ அது கேஷில் வெளில போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் கோஸ் அவுட். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரீஃப் பண்ணிடுறேன். இந்த பர்சனல், ரியல், நாமினல், வாட் டஸ் இட் சிக்னிஃபை அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா விச் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் தி கிரெடிட்டார் அண்ட் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அதாவது ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் விச் இஸ் நோன் அஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். எப்பப்பெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வரும் ஒரு அக்கௌண்டிங் அப்படின்னு பார்க்கச்சு, ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்கன்னா ஒன்று ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்கறதா இருப்போம், இல்லைனா அவங்க கிட்டேருந்து காசு வர்றதா இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் அது ஒரு பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணி தான் அந்த அக்கௌண்ட் இருக்கும். அவங்க கிட்டேருந்து பணம் வரணும்ப்பா அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பர்சனலில் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அ பர்சன் அக்கௌண்ட்டை தான் பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரியல்னா உண்மைன்றது சொத்து, வேற ஒன்றும் இல்லை. வென் எவர் இட் இஸ் அன் அசெட் we say it as in real account. So what comes in, what goes out. ரியல்ன்றது வெறும் அசெட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். நாமினல்ன்றது இன்கம், எக்ஸ்பென்ஸ், இந்த ரெண்டுத்தையும் சிக்னிஃபை பண்ணுறது தான் நாமினல். ஸோ P&L மொத்தமாகவே இந்த 5 ஹெட்டை தான் சுற்றி பர்சனல், ரியல், நாமினல் சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இந்த அசெட் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ்ன்றது நாமினல் அக்கௌண்ட், லயபிலிட்டி அப்படிங்கிறது விச் கம்ஸ் அண்டர் மோஸ்ட்லி பர்சனல் அக்கௌண்ட், இன்கம் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட், ஈக்விட்டியும் எனக்கு தெரிஞ்ச இது வந்து நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் மாறும். லயபிலிட்டி, இன்கம் பர்சனல் அக்கௌண்ட்ஸில் தான் வரும். அசெட் இஸ் ரியல், நாமினல் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். அதர்ஸ் we can classify as personal accounts so far. பட் அது சேஞ்ச் ஆகக்கூடியது தான். I'll let you know once we get into the subject. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கச்சு ரெண்ட் பே 10,000 in cash. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஷ் வெளியில் போச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட் உள்ளே வந்து டெபிட் ஆகும்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல ரெண்ட் கேஷில் நம்ம பே பண்ணுறோம். ஸோ மணி கோஸ் அவுட். ஸோ டு ரெப்ரசன்ட் தேட் ஐ புட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், கேஷ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ வென் இட் கோஸ் அவுட் வி நீட் டு கிரெடிட். ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். எப்பப்பெல்லாம் மணி வெளியில் போதோ அப்போ அதை கிரெடிட் பண்ணுங்கள், எப்போ பணம் உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அது கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட்டை டெபிட்டோ கிரெடிட்டோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பணம் வெளியில் போகிறதுனால டு கேஷ் அக்கௌண்ட், சின்ஸ் இட் இஸ் அ ரியல் அசெட் அக்கௌண்ட், இது அசெட் விச் இஸ் ரியல். ஸோ இது வெளியில் போகிறச்சு ஐம் ஜஸ்ட் கிரெடிட்டிங். ஸோ அது கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட் வந்து ஒன்று பணம் வெளியில் போக ரெண்டே ரீசன், ஒன்று எக்ஸ்பென்ஸ் இல்லைனா நம்மளோட அசெட். ஸோ இந்த இடத்துல ரெண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால் ரெண்ட் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 10,000 டு கேஷ் அக்கௌண்ட். ரெண்ட் நாமினல் ஏன் டெபிட் பண்ணியிருக்கேன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ இது நாமினல் அக்கௌண்ட் ரெண்ட்டு. ஸோ அதனால் இது வந்துட்டு ஐ ஹவ் டெபிட்டட் திஸ் ஒன். ஸோ கரஸ்பாண்டிங்காக டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ whenever the cash goes out please credit that and the corresponding account should be debited, which is a very easy method. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா you will come to know. ஸோ இங்கே இருக்க எக்ஸாம்பிளாக நான் வெறும் கேஷை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபர்தராக போகச்சே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிரெடிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை பார்த்துடலாம். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். செகண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பெய்டு இன் கேஷ். ஸோ சேம் திங். ஸோ சேலரி நான் கேஷில் பே பண்ணுறேன். ஸோ மணி இஸ் கோயிங் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். ஸோ அதனால் அதை நான் கிரெடிட் பண்ணுறேன். கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட் சேலரி. ஒரு அக்கௌண்ட் வெளில போகிறச்சே either it can go மணி வெளில போகிறச்சு ஒன்று அசெட்டாக போகும் இல்லைனா செலவுக்காக போகும். ஸோ in this case I am paying for salary. So salary account debit which is an expense account, nominal account. The nature of account nominal, name of the account salary. ஸோ இது எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால இது நாமினல் அக்கௌண்ட். ஸோ சேலரின்றது நேம் ஆஃப் த அக்கௌண்ட். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் என்ன வேணால் இருக்கலாம், பட் நேச்சர் ஆஃப் த அக்கௌண்ட் மாறக்கூடாது. நேச்சர் இஸ் நத்திங் பட் நாமினல் அக்கௌண்ட் விச் இஸ் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இந்த 5 ஹெட்ஸை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். எக்ஸ்பென்ஸ் ஷுட் பி டெபிட்டட் ஆல்வேஸ். அசெட் ஷுட் பி டெபிட்டட், எக்ஸ்பென்ஸ் ஷுட் பி டெபிட்டட். ஸோ salary account debit 20,000 to cash account. Whenever the cash goes out, just credit that one. Third one, stationery. Stationery account debit to cash account. So, stationery item purchased for rupees 2,000 in cash. 2,000க்கு stationery வாங்கியிருக்கோம் அப்படின்னா first stationery account should be debited to cash account. So பணம் வெளியில் போகுது, I need to credit that one. Corresponding account asset or expense. So இங்கே expense account. எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா P&Lக்கு போகும், அசெட்னா பேலன்ஸ் ஷீட்க்கு போகும். அதுக்காக அதை பிரிக்கிறது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு கரஸ்பாண்டிங்காக ஸ்டேஷனரி அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்டிங் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அசெட் அக்கௌண்டிங் பார்க்கலாம். ஸோ அசெட் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் ₹15,000 இன் கேஷ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம் 15,000 கம்பெனிக்காக. ஸோ இப்போ அக்கௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் கேஷ் வெளில போகும். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் கேஷ் ஆர் பேங்க் whatever it may be. கேஷ்லேயும் இருக்கலாம், இல்லைனா பேங்க் மூலியமாகவும் லைக் ஜிபே அந்த மாதிரி பண்ணாலும் அது பேங்க் அக்கௌண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். கையிலேருந்து காசு போச்சுன்னா கேஷ், பேங்க்லேருந்து போச்சுன்னா பேங்க்குன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் வேரியன்ஸ், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஏன்னா ஃபர்னிச்சர் இஸ் அன் அசெட் விச் இஸ் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் whenever it comes in. எது உள்ளே வந்தாலும் அது டெபிட் பண்ணுங்கள், எது வெளியில் போனாலும் அது கிரெடிட் பண்ணணும். ஸோ இங்கே கேஷ் வெளியில் போகிறதுனால ஐம் கிரெடிட்டிங் தட் ஒன். Whenever the cash goes out, the corresponding account should be debited. So furniture account debit to cash. இது asset related ஆன entry. Second one பார்த்தீங்கன்னா purchased goods worth 2,500 in cash, which means inventory account. Inventoryயும் asset account தான். Purchases ஒரு சில பேர் இங்கே போடுவீங்க, which is nothing but inventory. Inventory account debit to cash because we are paying cash for purchasing the goods. So cash வெளியில் போகிறதுனால அதோட corresponding account inventory, which is also real, which is asset account. So I'm debiting that one. Inventory account debit to cash. Next, computer purchased in cash worth 20k. So computer account, computer asset தான். So ஒரு asset purchase பண்ணா which is always in debit balance. Asset and expense should be in debit and corresponding account எப்பவுமே கேஷ் வெளில போச்சுன்னா அதை கிரெடிட் பண்ணுங்க, அதோட corresponding அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். இது ஒவ்வொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன்னு இரிட்டேட் ஆகாதீங்க, பிகாஸ் அது பதியணும் அப்படின்றதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. Computer account debit to cash account. So computer is an asset account which is real, what comes in, so I'm debiting that one. So computer account is an asset which should have debit balance. அதனால தான் நான் டெபிட் பண்ணுறேன். Expense will always have debit balance and asset will always have debit balance. So computer account debit to cash account. Cashும் asset தான். So asset வெளியில் போகிறச்சதை நான் கிரெடிட் பண்ணுவேன். When it comes inside, I'll just debit that one. Okay, and I'll go to the liability account then. Liability accounting. So இப்போ I assume that உங்களுக்கு இது வரைக்கும் asset and expense account புரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என் மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன். யூ கேன் மெயில் மீ whatever the doubts you have. ஸோ இப்போ liability account பார்க்கலாம். liability accounting அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லைக் பணம் உள்ளே வரும் liability அப்போ. So whenever that comes in, it should be debited. Asset and expense should have debit balance. Liability, income and equity should have credit balance. இந்த மறந்துடாதீங்க. இந்த மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லோன் டேக்கன் ஃப்ரம் ஐசிஐசிஐ பேங்க் ஃபார் 1 lakh rupee. 1 லட்சம் ரூபாய்க்கு நான் லோன் எடுத்திருக்கேன். இந்த கேஸில் லோன் எடுத்தால் liability தான், ஆனால் பணம் உள்ளே வரும். ஃபர்ஸ்ட் கேஸ் you will get money into the company. ஸோ அப்போது எது உள்ளே வருதோ அதை நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கேஷ் உள்ளே வருது, கேஷ் comes in. Cash is an asset account. So asset should have a debit balance and it also comes inside. அப்படின்றதுனால cash account debit 1 lakh to ICICI bank. ICICI bank வந்துட்டு இங்கே பர்சனல் அக்கௌண்ட், பிகாஸ் அவனுக்கு நான் பணம் தரணும், இவன் ஒரு கடங்காரன் எனக்கு. ஸோ அதனால இவன் ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பேங்க்குன்னு வந்த உடனே இது வந்து ரியல் அக்கௌண்ட் ஆகிடாது. ரியல் அக்கௌண்ட்ன்றது உங்களோட சொந்த பேங்க் அக்கௌண்ட் தான் ரியல் அக்கௌண்ட், விச் இஸ் அசெட் அக்கௌண்ட். பட் இந்த இடத்துல ஐசிஐசிஐ பேங்க்ன்றது அவனுக்கு நான் பணம் தரணும். ஸோ விச் இஸ் ஒரு பர்சனல் அக்கௌண்ட், ஒரு பர்சன் மாதிரி தான் நான் அவனை ட்ரீட் பண்ணணும். சின்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் அ பேங்க், we cannot consider him as an asset. He is our creditor. So cash account debit to ICICI bank. It is a personal account. So personal account now, when it personal account debit